நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர், அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் என்று நாம் திருப்பாடல் 91 இறை வார்த்தை 4 வாசிக்கின்றோம். நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சிறகுகளால் ஒவ்வொரு நாளும் அரவணைத்து வழிநடத்தக்கூடிய உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் இயேசுவே தெய்வமே, எங்களுடைய சிறகுகளால் அரவணைத்து கொண்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆராதனைகளையும் புகழ்ச்சி பலிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி நம்பிக்கையோடு நன்றி உணர்வோடு இந்த ஆராதனை பாடல் வாயிலாக ஆண்டவரை நாம் ஆராதித்து வாழ்த்தி பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரே காப்பவரே கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரே காப்பவரே கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு நான் பதிலளிப்பேன். அவர்கள் துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன் என்று நாம் திருப்பாடல் 91 வாசிக்கின்றோம். பிரியமான பிள்ளைகளே, நாம் கூப்பிடுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அந்த கடவுள்கிட்ட இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீ பதில் கொடுத்தவரே, நிறைவேற்றியவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், எங்களுடைய துதிகன மகிமைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை வாழ்த்தி பாடுவோம். உயிருள்ள தேவனை ஆராதிப்போம், தாவீதின் மைந்தனை ஆராதிப்போம். உயிருள்ள தேவனை ஆராதிப்போம், தாவீதின் மைந்தனை ஆராதிப்போம். தூயாதி தூயவரே ராஜாதி ராஜனே, தூயாதி தூயவரே ராஜாதி ராஜனே, அன்பான தேவனை ஆராதிப்போம், அன்பான தேவனை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரே காப்பவரே கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தாதி கர்த்தரை. 可 கர்த்தரை ஆராதிப்போம். 可 கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை ஆத்மாவில் என்றென்றும் ஆராதனை. காண்பவரே காப்பவரே கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தாதி கர்த்தரை ஆராதிப்போம்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினத்தில் கடவுள் நமக்கு ஒரு அழகான வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வு நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா காலம் தாழ்த்தக்கூடாது. இந்த வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்த விதத்தில் நாம் வாழ வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். இன்றைய நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம சிந்திக்க இருக்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை எப்படி கடவுளுக்கு உகந்த விதத்தில் நம்ம வாழ வேண்டும். நம்முடைய வரலாற்றில் படிச்சிருக்கிறோம். மாவீரன் அலெக்சாண்டர், இந்த கிரேட் அலெக்சாண்டர்லாம் படிச்சிருக்கிறோம். அவங்களாம் நாடுகளை கைப்பற்றி இருக்கிறாங்க. என்னுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது, அந்த உலக நாடுகள்லாம் கைப்பற்றினேன், நான் போகிறப்போ ஒன்றுமே நான் எடுத்துகிட்டு போகலை. இந்த அடையாளமாக என்ன செய்கிறாங்க, சவப்பெட்டியில் 2 கைகளை வெளியே நீட்ட சொன்னதாக அவருடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது நாம் அறிகின்றோம். அதேபோல் யோபு புத்தகத்தில் பார்க்குறோம், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கிட்டாரு, இந்த உலகத்தை விட்டு போகிறப்ப நம்ம எண்ணத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படி என்ன செய்கிறோம் அப்படின்னா யோபு புத்தகத்தில் நம்ம வாசிக்கின்றோம். இப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த பேச்சு வழக்கில் பேசுவோம் என்ன அப்படின்னா, ஒரு பிடி மண்ணை கூட எடுத்துகிட்டு போக முடியாது, எல்லாத்தையும் கழட்டிட்டு விட்டுறாங்க அப்படி என்று நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை, இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, அந்த வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா கடவுளுக்கு உகந்தத்தில் வாழணும். நிச்சயமாக இந்த பூமிக்குரிய காரியங்களை, உலகத்திற்குரிய காரியங்களை நம்மளால் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆனால் ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டு போகலாம், நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய ஆவியை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்துக்கொண்டு போகலாம். வெறுமையாய் நம்ம திரும்பி போக மாட்டோம். மாறாக ஆண்டவர்கிட்ட போகின்ற பொழுது நாம் ஆவியோடு, நம்முடைய ஆன்மாவோடு நாம் போகின்றோம். அப்போ இந்த ஆன்மாவோடு போகின்ற பொழுது அந்த ஆன்மா என்ன செய்யணும் அப்படின்னா கடவுளுக்கு உகந்ததாக இருக்கணும். அப்போ அந்த ஆன்மா கடவுளுக்கு உகந்ததாக இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில், இந்த மண் உலகத்தில், பூமியில் நம்ம வாழுகின்ற பொழுது அவருக்கு உகந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம எல்லாருமே திருப்பாடல் படிப்போம். நம்ம திருப்பாடல், விவிலியம், நமக்கு பிடித்த பகுதிகள் நம்ம படிப்போம். ஒரு சில நேரங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா நம்முடைய வசதிக்கு ஏற்றாறு போல், ஓகே இந்த வசனம் எனக்கு என் வாழ்க்கைக்கு என் சூழலுக்கு ஏற்றபடி இருக்குது, இது நான் படிப்பேன், இதை வாழ்வாக்குவேன். ஒரு சில இறை வார்த்தைகள், ஐயோ இந்த இறை வார்த்தை என்னால் பின்பற்ற முடியாதுப்பா, என் சூழலுக்கு வாழ்க்கைக்கு ஏற்றதாக இல்லை, உகந்ததாக இல்லை, அதை அப்படியே ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு நிலை. இப்படி பல நேரங்கள் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு சில இறை வார்த்தைகளை, ஒரு சில திருப்பாடல்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் படிப்போம். ஆனால் ஒவ்வொரு இறை வார்த்தையும், ஒவ்வொரு திருப்பாடல்களையும் நம்ம படிக்கின்ற பொழுது நமக்கு நிறைய வாழ்க்கை சார்ந்த காரியங்களை, கடவுளுக்குரிய இந்த காரியங்கள் நமக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம். இப்போ உதாரணமாக திருப்பாடல் 90 இறை வார்த்தை 12 இவ்வாறு வாசிக்கிறோம், எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் என்று ரொம்ப அழகாக அங்கே திருப்பாடல் ஆசிரியர் எடுத்து வைக்கிறார். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். இப்போ இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஆடுறோம், என்னது பயங்கரமான ஒரு ஆணவம், ஒரு 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 மேட்டின்மை, எல்லாமே பல நேரங்களில் ஒரு முரட்டுத்தனமான போர்க்குணம் நமக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் என்ன செய்யணும் அப்படின்னா நான் சொல்கிறதா எல்லாரும் கேட்கணும், என்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது என்று பல நேரங்களில் மாறுதட்டி கொள்ளக்கூடிய, பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இதுதான் ஒரு அரசன் சொல்கிறார், தாவீது அரசன் சொல்கிறார். ஒரு அரசனுக்குரிய ஒரு நிலையிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்குது, நிச்சயமாக அவருக்கென்று ஒரு மம்மதி இருந்திருக்கலாம். அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, அவருக்கு ஒரு அடி, ஒரு சர்க்கிள் கொடுக்குறார். அவங்க கொடுத்த உடனே என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆஹா என் வாழ்க்கையில் பெரிய ஆள் கிடையாது, நான் சாதாரண ஆள் தான், கடவுள் முன்னாடி நான் ஒரு தூசி, ஒரு துரும்பு, அவ்வளவுதான். நான் அவர் முன்னாடி என்ன செஞ்ச முடியாது, வாலாட்ட முடியாது, தலை நிமிர்த்தி நெஞ்ச நிமிர்த்தி பேச முடியாது, கடவுள் என்ன செஞ்சுருவார், அடியை போட்டுருவார் என்கிற ஒரு புரிதல் தாவீதரசனுக்கு இருக்கிறது. அப்போ அதை தான் சொல்கிறாரு, ஆண்டவரே எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். அப்போ நமக்கு ஞானம் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு தாழ்ச்சி இருந்துச்சு அப்படின்னா, அந்த தெய்வ பயம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ்கிறோம், அந்த வாழ்க்கை என்ன செய்யணும் அப்படின்னா கடவுளுக்கு உகந்த விதத்தில் நம்ம வாழ்வோம் என்கிற ஒரு மனநிலை, ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும். பாருங்க, யாக்கோபு புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 17 மற்றும் 18 இவ்வாறு வாசிக்கிறோம், விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும், மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மை உடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது, அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. அப்போ பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு,
விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். அப்ப இந்த ஒரு மமதை, ஒரு போர்க்குணம், முரட்டுத்தனம், வன்முறை, நான் தான் என்கிற இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணங்களில் இருந்து நம்ம விடுதலை பெறணும். அப்படின்னா கடவுள் சொல்றாரு, விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானம் அது தூய்மை. அப்ப நம்ம கடவுளை பார்க்கணும், கடவுளை அனுபவிக்கணும். அப்படின்னா என் இதயம், நம் இதயம் தூயதாக இருக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்கின்றோம். இந்த உலகத்தை வாழ்கின்ற பொழுது என்ன செய்யணும்னா, இந்த உலகத்தை விட்டு வாழ்ந்து இறந்து கடவுள்கிட்ட போறப்ப இந்த பூமிக்குரிய காரியங்களை, உலகத்துக்குரிய காரியங்களை நாம் எடுத்து போகல, மாறாக ஆண்டவருக்குரிய காரியங்களை எடுத்துட்டு போறோம். அந்த ஆண்டவருக்குரிய காரியங்கள் என்ன அப்படின்னா அது தூய்மை, எல்லாரோடையும் அமைதியோடு இணக்கத்தோடு வாழ்வது. இதுதான் விண்ணகம் சார்ந்த ஆசீர்வாதம், விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். பல ஆன்மீக காரியங்களுக்கு, பக்தி முயற்சிகளுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா முக்கியத்துவப்படுத்துகிறோம், முதன்மைப்படுத்துகிறோம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே வேளையில் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நான் என்கிற அந்த மமதை, அகந்தை நம்ம எடுத்துட்டு, ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான்ப்பா வாழ்கிறேன், என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உங்களுடைய கையில் தான்ப்பா இருக்குது, அப்போ என்னுடைய பிடி உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் இருக்கக்கூடிய அந்த வாழ்நாட்களில் எல்லாரோடும் இணக்கத்தோடு, ஒற்றுமையோடு, பொறுமையோடு வாழ வேண்டிய அந்த மனப்பக்குவத்தை எனக்கு தாங்கப்பா. இந்த தவக்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி இந்த பாடல் வாயிலாக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அன்பின் பரலோக பிதாவே, தெய்வமே, இந்த நாளில் எங்கள் அனைவரையும் உடைய பிரசன்னத்தின் வாயிலாக நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய உடைய மாறாத உடனிருப்பிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும் என்று தாவீது அரசர் திருப்பாடல் 92 இறைவார்த்தை 12 மிக அழகாக எடுத்துரைக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் இந்த வாழ்வு எங்களுடைய திறமையினால், எங்களுடைய ஆற்றலால் எங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம். உம்மை நாங்கள் உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, இப்படி நாங்கள் மேட்டின்மையோடு நடந்து கொண்ட தருணங்களுக்காக நாங்கள் மன்னிப்பை வேண்டுகிறோம். தகப்பனே இயேசுவே, ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் கணிக்கக்கூடிய
அந்த நல் மனதினை, அந்த ஞானத்தினை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தருவீராக. வாழக்கூடிய இந்த கொஞ்ச நாட்களில் எல்லாரோடும் இணைந்து ஆண்டவரே பொறுமையோடு இணக்கத்தோடு அமைதியை விதைக்கக்கூடிய, ஏற்படுத்தக்கூடிய நல்ல பிள்ளைகளாக, கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்தருள்வீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதர் இதனை அறிய நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்க்கையாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரும் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.